மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சட்டங்களையும் கூர்ந்து பார்த்தால் அது எந்த ஒரு சமூகத்தையும் தனித்து பழி வாங்குகிற ஒரு சட்டம் கொண்டு வந்தது என்று சுருக்கி பார்த்துவிட முடியாது. ஒட்டுமொத்த நாட்டையும் பாழாக்குகிற சட்டங்களைத்தான் அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களால் பாதிக்கப்படாத தரப்பு இந்த நாட்டில் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு விளிம்பு நிலை மக்களையும் பாதிக்க வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் போர் தொடுத்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் அவர்களுடைய நீண்டகால செயல் திட்டத்தினுடைய அங்கமாக இஸ்லாமியர்களை குறிவைத்து, சிறுபான்மை மக்களை குறிவைத்து நிறைய சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள். இதை முறியடிப்பதற்கு அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்த மக்களும் அணி திரண்டிருந்தால், இங்கே ஒரு அருட்திரு பிஷப் வந்து நமக்கு உடன் நிற்பது போல், ஒரு சுவாமிகள் வந்து உடன் நிற்பது போல், இந்திய அளவில் எல்லா மக்களும் திரண்டு நின்றிருந்தால் பாஜக ஒரு முறை கூட இந்த நாட்டை ஆண்டிருக்க முடியாது. அல்லது ஒரு முறை ஆண்டதோடு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். இரண்டாவது முறை ஆண்டிருக்க முடியாது. அல்லது இரண்டாவது முறை ஆண்டதோடு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். மூன்றாவது முறை வந்திருக்க முடியாது. தமிழ்நாடு மட்டும்தான் 3 முறையும் மோடியை வீழ்த்திய மாநிலம்.